Welcome to Speak English Daily channel. இது ஸ்பெஷல் சீரீஸ் ஃபார் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் பார்ட் 4 25 ஷார்ட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஷன் வித் தமிழ் விளக்கத்துடன் பார்க்க இருக்கிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான முதல் எக்ஸ்பிரஷன் ப்ளே டெவில்ஸ் அட்வொகேட். இதற்கான அர்த்தம் உண்மையில் அந்த கருத்தை ஆதரிக்காமலேயே சிந்திக்க தூண்டும் விதமாக எதிர்கருத்தை சொல்வது. இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். I am just playing devil's advocate here. நான் அதற்கு எதிர்கருத்து தெரிவித்தேன். இரண்டாவது எக்ஸ்பிரஷன் cut to the chase. cut to the chase. இதற்கான அர்த்தம் தேவையில்லாத விவரங்களை விட்டுவிட்டு நேராக மெயின் பாயிண்ட்டுக்கு வருவது. இதற்கு ஒரு உதாரணம் லெட்ஸ் கட் டு த சேஸ். நாம் தேவையில்லாத விட்டுவிட்டு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தணும். மூணாவது எக்ஸ்பிரஷன் a close call. a close call. இதற்கான அர்த்தம் கடைசி நிமிடத்தில் ஒரு அபாயத்தில் இருந்து தப்பியது. ஒரு பிரச்சனையிலிருந்து கடைசி நேரத்தில் தப்பிக்கிறது. இதற்கான உதாரணம் that was a close call. கடைசியில் தப்பித்தது என்ற அர்த்தத்தில் வரும். நாலாவது எக்ஸ்பிரஷன் raise the bar. raise the bar. இது எங்கே பயன்படுத்தணும்னா தரத்தை கூட உயர்த்தி இன்னும் மேம்படுத்துவது என்ற அர்த்தத்தில் இதை நம்ம பயன்படுத்தலாம். உதாரணம் she always raises the bar. அவள் எப்போதுமே தரத்தை உயர்த்தி செயல்படுவாள் என்ற அர்த்தத்தில் வரும். ஐந்தாவது எக்ஸ்பிரஷன் feel the pinch. feel the pinch. இது எங்கே பயன்படுத்தணும்னா பண நெருக்கடியை உணர்வது. நம்மக்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை, அந்த இடத்துல ஒரு நெருக்கடியான நிலை வரும் பார்த்தீங்களா, அப்போ இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். உதாரணம் many families are starting to feel the pinch. நிறைய குடும்பங்கள் பண நெருக்கடியை உணர்கின்றனர் என்ற அர்த்தத்தில் வரும். அடுத்த எக்ஸ்பிரஷன் turn a blind eye. turn a blind eye. இது எங்கே பயன்படுத்தணும்னா தெரிந்திருந்தும் உளறியதை போல நடந்து கொள்ளுதல். நம்ம ஒன்று கருத்து சொல்லிவிடுவோம், ஆனால் அதை தெரியாமல் சொல்லிட்ட போல சொல்லுவோம். they turned a blind eye to the issue. அந்த பிரச்சனையில் அவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு உளறியதை போல சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸ்பிரஷன் on thin ice. on thin ice. இது எங்கே பயன்படுத்தணும்னா மிக ஆபத்தான அல்லது ரிஸ்கி நிலைமையில் இருத்தல். ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறோம், அப்போது இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தணும். எப்படின்னா யூ ஆர் ஆன் தின் ஐஸ் வித் யுவர் பாஸ். என் பாஸ் கிட்ட ரொம்ப ஆபத்தான நிலையில் இக்கட்டான நிலையில் மாட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பயன்படுத்தலாம். அடுத்த எக்ஸ்பிரஷன் ஷூட் டவுன் அன் ஐடியா. ஷூட் டவுன் அன் ஐடியா. இதை எங்கே பயன்படுத்தணும்னா ஒருவரின் யோசனையை நேரடியாக மறுத்து விடுதல். இப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் ஒரு யோசனையை சொல்கிறாரு, அதை நம்ம நேரடியாக நம்ம மறுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ அதை பயன்படுத்தணும். உதாரணம் பாருங்கள், மை சஜஷன் வாஸ் ஷாட் டவுன் இன்ஸ்டன்ட்லி. என்னுடைய கருத்து உடனடியாக மறுக்கப்பட்டது. அடுத்த எக்ஸ்பிரஷன் கோ ஆஃப் த ரெக்கார்ட். கோ ஆஃப் த ரெக்கார்ட். இது எங்கே பயன்படுத்தணும்னா இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என சொல்லுவது. நம்ம ஒரு கருத்தை ஒரு தகவலை சொல்கிறாங்க, அப்போ இதனை அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்போது பயன்படுத்துவாங்க. உதாரணம் பாருங்கள், கேன் ஐ சே சம்திங் ஆஃப் த ரெக்கார்ட். நான் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலை சொல்லலாமா? அடுத்த எக்ஸ்பிரஷன் நாட் மை கப் ஆஃப் டீ. நாட் மை கப் ஆஃப் டீ. இந்த எக்ஸ்பிரஷனை எங்கே பயன்படுத்தணும்னா எனக்கு பிடித்த விஷயம் அல்ல, விருப்பம் இல்லாதது.
நம்மளுக்கு அது பிடிக்காது, விருப்பமும் இருக்காது. அதுபோல் சம்பவத்தில் நம்ம பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள். ஹாரர் மூவிஸ் ஆர் நாட் மை கப் ஆஃப் டீ. ஹாரரான மூவி எனக்கு பிடிக்காது, விருப்பம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸ்பிரஷன் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எங்கே பயன்படுத்தணும்னா, உண்மை தெரியாமலே உடனே முடிவு எடுப்பது. ஒரு நிகழ்ச்சியில் என்ன நடந்துன்னு உங்களுக்கு உண்மையே தெரியாது, ஆனால் உடனே நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம்ல, அப்போ பயன்படுத்தணும். உதாரணம் பாருங்கள். டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன். உண்மை என்ன தெரியாது, முடிவு எடுக்காத அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணும்போது நம்ம இதை சொல்லுவோம். அடுத்த எக்ஸ்பிரஷன் த்ரோ இன் த டவல். த்ரோ இன் த டவல். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா, முயற்சியை கைவிடுவது அல்லது கிவ் அப் என்ற அர்த்தத்தில் நம்ம இதை பயன்படுத்துவோம். இதுக்கு உதாரணம் பாருங்கள். He finally threw in the towel. கடைசியாக அவன் முயற்சியை கைவிட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸ்பிரஷன் ஆன் cloud 9. ஆன் cloud 9. இந்த எக்ஸ்பிரஷனை எங்கே பயன்படுத்தணும்னா, மிக மிக சந்தோஷத்தில் இருப்பது. நம்ம ரொம்ப அதீத சந்தோஷத்தில் இருப்போம்ல, அந்த நிலைமையை குறிப்பிடுவதற்கு தான் இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்தணும். உதாரணம் பாருங்கள். ஷீ இஸ் ஆன் cloud 9 டுடே. இன்றைக்கி அவன் மிக மிக ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்போ இந்த பயன்படுத்தலாம். அடுத்த எக்ஸ்பிரஷன் அண்டர் ஸ்க்ரட்டினி. இதை எங்கே பயன்படுத்தணும்னா, மிக அருகில் கண்காணிப்பில் இருப்பது. நம்மளை ஒருத்தவங்க ரொம்ப அருகாமையில் கண்காணிச்சுட்டு இருக்காங்கல்ல, அப்போ இதை நம்ம பயன்படுத்தணும். உதாரணம் பாருங்கள். ஹிஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் அண்டர் ஸ்க்ரட்டினி. அவருடைய செயல்கள் ரொம்ப க்ளோஸாக கண்காணிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸ்பிரஷன் ஹிட் ராக் பாட்டம். ஹிட் ராக் பாட்டம். இதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தணும்னா, வாழ்க்கையில் மிக கீழே விழுந்த நிலை, அதாவது worst பாயிண்ட், அந்த அர்த்தத்தில் தான் நம்ம இதை பயன்படுத்தணும். உதாரணம் பாருங்கள். he hit rock bottom last year. அவன் கடந்த வருடம் மிகவும் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தான். அடுத்த எக்ஸ்பிரஷன் bend the rules. bend the rules. இதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தணும்னா, விதிகளை சற்று மாற்றி விட்டு தளர்ச்சி கொடுப்பது. அதாவது நமக்கு ஏற்ற போல் விதிகளை மாற்றி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கணும், அந்த அர்த்தத்தில் தான் இதை பயன்படுத்தணும். உதாரணம் பாருங்கள். தே பெண்ட் த ரூல்ஸ் ஃபார் ஹிம். அவங்க அவனுக்காக விதிகளை சற்று தளர்த்தினாங்க. அடுத்த எக்ஸ்பிரஷன் பிரேக் ஈவன். பிரேக் ஈவன். இதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தணும்னா, லாபம் இல்லாமல் நட்டம் இல்லாமல் இருப்பது. அதாவது லாபமும் இல்லை நட்டமும் இல்லை, அந்த லெவலில் இருக்கும்போது நம்ம இதை பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள். த பிஸ்னஸ் பேர்லி ப்ரோக் ஈவன். வியாபாரம் லாபமும் இல்லாமல் நட்டமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கோ டவுன் இன் ஃப்ளேம்ஸ். கோ டவுன் இன் ஃப்ளேம்ஸ். இதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தணும்னா, முழுமையாக தோல்வி அடைவது. நம்ம ஒரு செயல்பாட்டில் ஈடுபடுறோம், அதில் முழுசாக நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம், அப்போ இதை பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள். த பிளான் வென்ட் டவுன் இன் ஃப்ளேம்ஸ். அந்த திட்டம் முழுமையாக தோல்வி அடைஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸ்பிரஷன் சிட் டைட். சிட் டைட். இதை எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தணும்னா, எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக காத்திருத்தல். நம்ம ஒரு பலனுக்காக காத்திருக்கிறோம், அப்போ எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது. உதாரணம் பாருங்கள். ஜஸ்ட் சிட் டைட் அண்ட் வெயிட். நீ எதுவும் செய்யாமல் அமைதியாக காத்திரு அப்படின்னு சொல்கிறது. இந்த லாங் ரன். அடுத்த எக்ஸ்பிரஷன் இந்த லாங் ரன். இதை எந்த சூழ்நிலையை பயன்படுத்தணும்னா, நீண்ட காலத்தில் பார்க்கும்போது நம்ம ஒரு செயல்பாட்டை
தொலைநோக்கு பார்வையில் நீண்ட காலத்தில் நோக்கும்போது நம்ம இதை பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள். இட் வில் ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். இட் வில் ஹெல்ப் யூ இன் த லாங் ரன். இது உனக்கு நீண்ட காலத்துக்கு உதவும். அடுத்த எக்ஸ்பிரஷன் ப்ளோ திங்ஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ப்ளோ திங்ஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். இது எங்கே பயன்படுத்துனா, சிறிய விஷயத்தை பெரியதாக மாற்றி காட்டுதல். ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி காட்டும்போது நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள். டோன்ட் ப்ளோ திங்ஸ் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். இந்த விஷயத்தை பெருசாக்காத என்று அர்த்தம். அடுத்த எக்ஸ்பிரஷன் பாருங்கள். ரைஸ் ஐப்ரோஸ். ரைஸ் ஐப்ரோஸ். இது எங்கே நம்ம பயன்படுத்தணும்னா, ஆச்சரியம், சந்தேகம் அல்லது அதிர்ச்சி உண்டாக்குவது என்ற நிலைமைகளில் இதை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு உதாரணம் பாருங்கள். ஹிஸ் டிசிஷன் ரைஸ்ட் ஐப்ரோஸ். அவனுடைய முடிவு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸ்பிரஷன் ஹிட் த ரூஃப். ஹிட் த ரூஃப். இதை எந்த இடத்துல பயன்படுத்தணும்னா, திடீரென கடுமையாக கோபப்படுவது. நம்ம ஒரு செயலை பார்த்து உடனே கோபப்படுறோம், அப்போ இதை நம்ம பயன்படுத்தணும். உதாரணம் பாருங்கள். ஷீ ஹிட் த ரூஃப் வென் ஷீ ஹியர்ட் இட். அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோவப்பட்டா, அப்போ இதை பயன்படுத்தலாம். அடுத்த எக்ஸ்பிரஷன் லூஸ் யுவர் டச். லூஸ் யுவர் டச். இது எங்கே பயன்படுத்தணும்னா, உன் பழைய திறமை குறைந்து போனது. உங்ககிட்ட இருக்கிற திறமை குறைஞ்சி போச்சு என்ற அர்த்தத்தில் நம்ம இதை பயன்படுத்தலாம். உதாரணம் பாருங்கள். ஐ திங்க் ஐ எம் லூசிங் மை டச். ஐ திங்க் ஐ எம் லூசிங் மை டச். என் திறமை குறைஞ்சி போச்சுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த எக்ஸ்பிரஷன் கீப் சம் ஒன் இன் த லூப். கீப் சம் ஒன் இன் த லூப். இதை எங்கே பயன்படுத்தணும்னா, புதுப்பிக்கப்பட்ட தகவலை ஒருவரிடம் தொடர்ந்து பகிர்வு செய்தல். ஒரு தகவலை ஒருத்தர்கிட்ட தொடர்ந்து அது எந்த நிலைமையில் இருக்குன்னு தொடர்ந்து அப்டேட் பண்ணியே இருக்குல்ல, அப்போ. உதாரணம் பாருங்கள். கீப் மீ இன் த லூப். அதை பற்றி எனக்கு தொடர்ந்து தகவல் கொடுத்துட்டே இரு அப்படின்னு அர்த்தம். வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.